ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அதிர்ச்சி சம்பவம் தான் நம்மளுக்கு ப்ரொமோட்டில் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்மேன் ரவீந்திரன் வந்து போட்டு கிளிக்கிறாங்க, ஜாக்லின் வச்சு செய்கிறாங்க. நல்ல விஷயந்தான். பட் முத்துக்குமரனுக்கும் ஃபேட்மேனுக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கும் இந்த மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கொடுமையாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்க, அவங்க ரெண்டு பேரும் நிறைய இடங்கள் தனியாக பேசுனாங்க. அவங்க என்னமோ கூட இருந்து பேசுன மாதிரி இல்லை சார்னு ஒரு விஷயம் பண்ணாங்க. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மற்றபடி உண்மையிலே ஃபேட்மேன் வந்து எல்லாரோட மண்டையும் கழுவுனார், இன்க்ளூடிங் முத்துவோட மண்டையும். ஆனால் முத்துக்குமரனுக்கு வெளியே இருக்கிற சப்போர்ட்டு தெரிஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் உள்ளே வந்து முத்துக்குமரனுக்கே ஆப்படிக்கிற மாதிரி ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவருக்கு நிறைய டேஞ்சர்லாம் பண்ணுறதுக்கு தான் பண்ணார். மற்றபடி வந்து உள்ளே வந்தப்போ இருந்த ஃபேட்மேன் வேறு, எண்ணங்களோடு வந்த வேறு, அவர் உள்ளே போயிட்டு பண்ணங்க விஷயங்கள் வேறு. இங்கே வந்துட்டு கேட்குறாரு, புதுசாக வந்தவங்க மண்டையை கழுவுற வேலையை பார்த்தவங்க யார் யார் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. புதுசாக வந்தவங்கள மண்டையை யாரெல்லாம் கழுவுனாங்க அப்படின்னு. ஜாக்லின் வந்து டபால் இருந்துச்சு, சார் என்னோட பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லி கொஞ்சம் எல்லாரோட மண்டையும் கழுவுனா சார் இந்த ஃபேட்மேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தீபக் வந்துட்டு, சார் ஒரு படையவே தேடிட்டு வந்தாங்க சார், என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க சார், பட் ஒன்றும் முடிக்கல சார், ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரயான் வந்துட்டு நான் பொட்டி எடுத்த நல்லதுன்னு சொன்னார் சார், நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு சொன்னார் சார்னு. அதான் உண்மை. ஏன்னா டாப் 5ல் வந்துட்டு எப்படி 5ஆவதாக வெளியே போகிறதுக்கு நீங்கள் பொட்டி எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொன்னது தப்பு இல்லையே. முத்துக்குமரன் நான் சொன்னால் அவரோட பங்குக்கு நீ என்ன நினைக்கிற பொட்டி எடுத்தா அப்படின்னு சொன்னார் சார். அண்ணா இல்லைண்ணே அப்படின்னு நான் சொன்னோன்னே இந்த அம்மா டபால்னு இல்லை சார் அவ்வளோதான் சொல்லலைன்னு வந்து ஒரு வாரம் ஆச்சவங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு பக்கத்துலேயே இவங்க உட்காந்துருந்தாங்க. இவங்க எத்தனை வாட்டி அந்த இடத்துல போய் அங்கங்கே போய் கதை வச்சுருப்பாங்க. ஏன் அந்த நேரத்தில் கூட இவர் பேசியிருக்க மாட்டாரா? இதுதான் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஜாக்லின் கிட்ட. தேவையில்லாமல் எங்கெங்கேயோ என்னென்னமோ சொல்லிட்டு, அதாவது இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மைண்டுக்குள்ளே வந்துருச்சு முத்துக்குமரனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் வந்து உள்ளே எல்லாருமே வந்திருக்காங்கன்னு. ஜெயிக்க வைக்கிறதுக்கு வரல, உள்ள வெளியில் என்ன நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்ததுனால உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்தவங்களாம் வந்து இவனுக்கு அதிகப்படியான சப்போர்ட் இருக்குன்னு சொன்னதுனால அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே என்ன வரும்னா, அதுவும் இல்லாமல் முத்துக்குமரனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கணும். சரி, இதே வருஷனே சொன்னாங்க எனக்கு முத்துக்குமரனும் ஜாக்லினும் பிடிக்கணும். அப்போல்லாம் இனிச்சுதா? எல்லாருக்குமே பிடிக்கணும் அவசியம் இல்லைல்ல. இதே விஷயங்களை வந்து ஜாக்லின் வந்து அவங்க சொல்லும்போது, சார் வருஷனி கூட உங்ககிட்ட சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதாவது புதுசாக சொல்கிறதா? ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியா நீங்கள் இவர்கிட்டையும் பேசுனீங்களா அப்படின்னு. இல்லை சார், இவர் மண்டையெல்லாம் நான் கழுவலை, ஃபேட் பண்ண வந்து பயந்துட்டு மண்டையெல்லாம் கழுவலை, ஜஸ்ட்டு அவரோட எண்ணங்கள் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பணும், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்போது அவர் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க, இவர் பெட்டி எடுத்து தான் போகணும், இவர் தான் பெட்டி எடுத்துகிட்டு போகணும், இவர் நல்லா விளையாடுறாரு, இவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு கேம் திருப்புறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இது அவரோட கேம். தப்பாக இருந்தால் பிக் பாஸ் கூப்பிட்டு கலாச்சிருப்பாரா இல்லையா? நீங்கள் தானே சொன்னீங்க, இல்லை நீங்கள் தானே சொன்னீங்கன்னு கேட்குறான். கூப்பிட்டு வந்து வெளியில் இருக்க இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டாம்னு சொன்னார். ஆனால் மண்டைய கழுவுற விஷயம் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரா? உங்கள் கேம் மைண்டு கேம் நீங்கள் விளையாடுங்க தெரியுது, அது நல்லா விளையாடுங்க தானே சொன்னார். அப்போ இதையே இங்கே வந்துட்டு ஃபேட்மேன் வந்து இவர் கலாய்க்கிறான்னு புரியல. ஏன் நீங்கள் வந்துட்டு இவங்க அப்படி பண்ண இவங்க இப்படி பண்ணணும்னு சொல்கிறீங்க, கேமை திருப்பிறீங்க கேட்குறாரு. அது அவரோட கேமு. வெளியில் நடக்கிற விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. மைண்டு கேம் கூட விளையாடக்கூடாதா? அவர் ஃபிசிக்கலாக பண்ண முடியாதா? அதனால மைண்ட் கேம் விளையாடுறாரு. உங்களுக்கு ஏன் என்னையா விளையாடவும் சொல்கிறீங்க, விளையாண்டா வந்து அதில் ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க. நீங்களே சொல்லிடுறீங்க ஃபிசிக்கல் டாஸ்க் மட்டும் வின் பண்ணால் போதாது, அவங்க வந்து நிறைய விஷயங்கள பண்ணோன்னு. இப்போ அதைத்தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ ஒன்றும் புரியல. இவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இவங்களே வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக இவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்கள வந்துட்டு கலாய்க்க தான் செய்வாங்க. ஏன்னா கலாச்சாராவது வெளியே போகிறாங்களான்னு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதில் மூலமாக யாராவது எக்ஸ்போஸ் ஆகி வெளியே போயிட்டாங்கன்னா அதில் நம்ம ஒரு ஆப்போசிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஏன் அதெல்லாம் பண்ணீங்க, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.